நீட்டை பற்றிய ஒரு சின்ன புரிதல். தமிழ்நாட்டில் 2006 வரை +2 முடித்த மாணவர்களின் மருத்துவ படிப்பிற்கு TNPSCE என்ற நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வந்தது. 2006இல் கலைஞர் ஐயா இந்த நுழைவுத் தேர்வு நிறைய ஏழை மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மருத்துவக் கல்வி பயில்வதற்கு தடையாக இருக்கிறது என்று அதனை ரத்து செய்தார். அடுத்த ஆண்டிலிருந்து +2 மதிப்பெண்களை அடிப்படையாக வைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனால் பல அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர முடிந்தது. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து கூட பல மாணவர்களை மருத்துவர்களாக மாற்றியது இந்த திட்டம். அதே நேரத்தில் இந்திய அளவில் நடத்தப்படும் AIPMT என்ற நுழைவுத் தேர்வு மூலம் குறிப்பிட்ட சதவீதம் வேற்று மாநில மாணவர்களும் தமிழக கல்லூரிகளில் பயின்று வந்தனர். 2013 வரை எந்த பிரச்சனையுமின்றி இது நடைபெற்று வந்தது. 2013இல் தான் AIPMTயை மாற்றி நீட் என்ற பொதுவான நுழைவுத் தேர்வு வேண்டும் என்ற யோசனை காங்கிரஸ் ஆட்சியில் அரங்கேறியது. சில காரணங்களால் 2014-15இல் AIPMTA நடத்தப்பட்டது. 2016இல் முதல் நீட் UG தேர்வு இந்தியா முழுவதும் பாஜக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிரச்சனை இங்குதான் ஆரம்பம். நீட் UG தேர்வு அறிவில் சிறந்த மாணவர்களை மட்டுமே தேர்வு செய்யும் என்ற வாக்கில் மக்களிடையே ஒரு பிரமையை ஏற்படுத்தியது. முக்கியமாக தமிழ்நாட்டில் நீட்டினால் ஏற்பட்ட தாக்கம் மிக அதிகம். அதுவரையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட கிராமங்களில் படித்த மாணவர்கள் கூட +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவம் பயின்றனர். ஆனால் நீட் வந்த பிறகு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் பெற்ற மாணவர்கள் மட்டுமே அரசு கல்லூரிகளில் மருத்துவம் சேர முடிகிறது. இதில் மற்றொரு கொடுமை குவாலிஃபையிங் மார்க்ஸ். 720க்கு 140, 164 மதிப்பெண்கள் வரை எடுத்தாலே அவர்களால் தனியார் கல்லூரிகளில் பணம் கட்டி சேர்ந்து படிக்க முடியும். இதுதான் தகுதியான மாணவர்களுக்கான தேர்வா? எளிமையாக விளக்குகிறேன். மிடில் கிளாஸ் மற்றும் அப்பர் கிளாஸ் மாணவர்கள் மட்டுமே 2-3 லட்சங்கள் கொடுத்து நீட் கோச்சிங் செல்ல முடியும். அதில் 400க்கு மேல் எடுத்தால் அரசு கல்லூரிகள் சேர்ந்து கொள்ள முடியும். 140, 150 எடுத்தாலும் தகுதி பெற முடிவதால் தனியார் கல்லூரிகளில் சேர்ந்து கொள்ள முடியும். ஆனால் ஏழை மாணவர்கள் 400, 450க்கு மேல் எடுத்தாலொழிய மருத்துவ படிப்பில் சேர முடியாது. அரசின் இலவச நீட் கோச்சிங்கும் பெரிதளவில் இதுவரை பயனளிக்கவில்லை. இந்த நீட் என்பது சாதாரண குடும்பத்தில் இருந்து வரும் மாணவர்களை பெரிதளவில் தடுத்து நிறுத்துவதற்கே. மேலும் கொடுமை என்னவென்றால் வட இந்தியாவில் நடக்கும் முறைகேடுகள். கொஸ்டின் பேப்பர் லீக் செய்வது, இங்கு மட்டும் அதிக கெடுபிடிகள் காட்டி மாணவர்களை நிலைக்குலைய வைத்து மதிப்பெண்கள் குறைவாக எடுக்க காரணமாக அமைவது. 2-3 வருடங்கள் தொடர்ச்சியாக படித்தாலும் நீட் கோச்சிங் சென்டர்கள் அதிகப்படியான கட்டணத்தை வசூலிப்பது, இப்படி பல வகையில் சமுதாயத்தையும் மாணவர்களையும் வதைக்கும் நீட் தேர்வு தேவையற்றதுதான். தகுதி வாய்ந்த மருத்துவர்களை உருவாக்கும் என்பது மிகப்பெரிய மாயை. CBSE மாணவர்கள் பொதுவாகவே பணக்கார பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். மாநில அரசுகளால் அமைக்கப்பட்ட பாடத்திட்டங்களால் CBSE மாணவர்கள் அதிக அளவில் அரசு கல்லூரிகளில் சேர முடியாத நிலை அப்போது இருந்தது. அதையெல்லாம் மாற்றும் விதமாகவே இத்தகைய நீட் என்னும் பிம்பம் கொண்டுவரப்பட்டது என்பது என் எண்ணம். பணம் இருப்பவன் படிக்கலாம் என்ற சித்தாந்தத்தின் மாடர்ன் வெர்ஷன் தான் இந்த நீட் நுழைவுத் தேர்வு. கோச்சிங் சென்டர்கள் கொள்ளையடிக்கவும் ஏழை மாணவர்களை பில்டர் செய்யவும் தான் இந்த நீட் பயன்படுகிறது. இதற்கு தீர்வு என்னவென்றால் மருத்துவ படிப்புகளுக்கு மாநில அதிகாரம் வழங்குதல். 80 முதல் 85% அதே மாநில மாணவர்களை அந்தந்த மாநில பாடத்திட்டத்தின் மூலம் தேர்வு செய்வது. +2 மதிப்பெண்கள் மூலமாகவோ அல்லது TNPSCE போன்ற மாநில அளவிலான நுழைவுத் தேர்வு மூலமாகவோ தேர்வு செய்யலாம். மீதி இருக்கும் 20% மாணவர்களை இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வின் மூலம் தேர்வு செய்யலாம். இதனால் +2 மதிப்பெண்கள் மூலம் மருத்துவம் பெற முடியாதவர்கள் இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு எழுதி மருத்துவம் பயிலலாம். மேலும் எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற கல்லூரிகளுக்கு தனியே ஏற்கனவே நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பழைய முறையே நடைமுறைப்படுத்தப்பட்டால் நியாயமான முறையில் எல்லா வகுப்பினரும் மருத்துவம் பயில முடியும். முடிந்த வரையில் தெளிவுபடுத்தி இருக்கிறேன்.